ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் என்னடா திருப்பியும் ஒரு பேப்பரோடு வந்து நிற்கிறானேன்னு பார்க்காதீங்க. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஒன் டே ட்ரிப் வந்து போகிறோம். ஸோ வெரி ஸ்பெஷல். ஏன்னு பார்த்தீங்கன்னா வண்டி வாங்கி ஒரு 5.5-6 months பக்கம் ஆயிடுச்சு. இது வரைக்கும் நான் ட்ரிப்புன்னு எங்கேயும் போனது இல்லைனா காலேஜ் ஒர்க்கு பர்சனல் ஒர்க்குன்ற மாதிரியே போயிடுச்சு. பட் இந்த டைம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ட்ரிப் அப்படின்றதுக்காக வந்து கிளம்புறோம். ஸோ அந்த ட்ரிப்புக்கான செக்லிஸ்ட் தான் இந்த பேப்பர். இந்த செக்லிஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 டைப்பாக நான் போட்டிருக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைப் எப்படின்னா, என் கூட என்னென்ன திங்ஸ் இருக்கோ, நான் என்னென்ன திங்ஸ்லாம் என்னோட கேரி பண்ணிட்டு போவேன்றது ஒரு செட் ஆஃப் திங்ஸு. இன்னொரு செட் ஆஃப் திங்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு பேக் எடுத்துகிட்டு போகிறேன். ஒரு குட்டி பேக், ஒரு ஒன் டே ட்ரிப்புன்றதுனால ஒரு சின்ன பேக் ஒன்று எடுத்து போகிறேன். ஸோ இந்த பேக்கில் என்னென்ன திங்ஸ் இருக்குன்றதுக்கு இதெல்லாம் எனக்கு தேவைன்றதை இந்த மாதிரி எழுதி வச்சுருக்கேன். அண்ட் பின்னாடி பார்த்தீங்கன்னா செக்குன்னு போட்டு இது எழுதி வச்சுருப்பேன். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நாளைக்கு காலையில் நான் கிளம்புறேன்னு வைங்க, நாளைக்கு காலையில் இதெல்லாம் ஒட்டே இருக்கா இல்லையான்றதை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இந்த பேப்பரை கையோடு எடுத்து போய்க்கணும். எங்கெல்லாம் நம்ம பேக் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணி வைக்கிறோமோ அப்போல்லாம் இந்த திங்ஸ் எல்லாம் ஒரு டைம் கரெக்டாக இருக்கான்னு சும்மா ஒரு கிளான்ஸ் எப்பயுமே பார்த்துக்கோங்க. ஸோ இந்த செக்லிஸ்ட் வந்து இதுக்கு தான் எப்பவுமே யூஸ் ஆகும். இது நீங்கள் பேப்பரில் தான் எழுதி வைக்கணுன்றது கிடையாது. டிஜிட்டலாக நீங்கள் சும்மா வாட்ஸ்அப்பில் நோட்ஸ் மாதிரி கூட போட்டு வச்சுக்கலாம். ஸோ இப்போ என் கூட என்னென்ன திங்ஸ் இருக்குன்றதை நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃபோனு, என்னோடய வாட்ச்சு, நான் போட்டிருக்க ஹெல்மெட்டுக்குள்ளார அந்த தலைக்கு ஒரு கவர் போடும்ல அந்த கவரு, என்னோடய ஸ்பெக்ஸு, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கையில் போடுற க்ளவுஸு, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா என் கூட இருக்கிற திங்ஸ். இதெல்லாம் நான் தான் மோஸ்ட்டாக கேரி பண்ணிகிட்டு இருப்பேன். இப்போது பேகுக்கு வரலாம். பேக்கில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன திங்ஸ் வச்சுருக்கோன்னா ட்ரெஸ்ஸு. இப்போது இது வந்து ஒருத்தருக்கு தேவையான ஒரு ரஃப் யூஸ் ட்ரெஸ் மாதிரியும் ஒரு டவலும் வச்சுருக்கோம். ஸோ எங்களோட பிளான் என்னென்னா, இங்கே நாங்கள் போட்டு போகிற காஸ்ட்யூமை அங்கே போயிட்டு இந்த காஸ்ட்யூமுக்கு சேஞ்ச் ஆகிட்டு குளிச்சுட்டு இந்த டவல் யூஸ் பண்ணுறேன்னா இந்த மொத்த செட்டுமே வெட்டாயிரும். நெக்ஸ்ட் இது அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு கவர் எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ இந்த கவருக்குள்ளே போட்டு ரிட்டர்ன் கொண்டு வந்துடும். ஸோ இதுதான் எங்களோட பிளான். இங்கேருந்து போகிறது ஒரு காஸ்ட்யூமில், அங்கே ஃபுல்லாக சுற்றுறது ஒரு காஸ்ட்யூமில், திருப்பி ரிட்டர்ன் வரும்போது ஃபஸ்ட்டு போட்டு போனால் அதே காஸ்ட்யூமு. அதே மாதிரி நீங்கள் துணி வந்து மடித்து வைக்கிறீங்க அப்படின்னா, ஸோ குட்டி பேக் எடுத்து போகிறனால எவ்வளோ ஷார்ட்டாக உங்களால் மடிக்க முடியுமோ அவ்வளோ ஷார்ட்டாக மடிச்சுக்கோங்க. எவ்வளோ அவசரமாக இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக மடிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு. முக்கியமாக நீங்கள் வந்து குளிக்கிற மாதிரி இடத்துக்கு போகிறீங்க, நீங்கள் டவலுன்ற ஒரு ஞாபகம் இருக்கிறதே நிறைய பேர் மறந்துடுவோம். ஸோ கண்டிப்பாக டவல் எடுத்து வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியம். ஸோ டவலுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு குட்டி இது. நிறைய பேர் வந்து மணி ப்ரெஸ் எடுத்துகிட்டு போவீங்க. ஸோ எனக்கு வந்து மணி ப்ரெஸ், வேலட் இதெல்லாம் எடுத்து போகிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு குட்டி அட்டையில் தேவையான திங்ஸ் எடுத்து போகிறேன். ஃபர்ஸ்ட் நான் எடுத்துகிட்டு போகிற திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய ஆதார் கார்டு ஐடென்டிட்டி ப்ரூஃப்காக இதை நான் எடுத்துகிட்டு போகிறேன். நெக்ஸ்ட்டு என்னுடைய டிரைவிங் லைசன்ஸ் நான் கூடவே வச்சுருக்கிறேன். நெக்ஸ்ட்டு நாங்கள் ஓட்டிகிட்டு போகிற பைக்கோட ரிஜிஸ்ட்ரேஷன் புக், அதாவது ஆர்சி புக்குன்னு சொல்லணும்ல, இது வந்து ஆர்சி கார்டாக மாறிடுச்சு. இந்த ஆர்சி கார்டு நான் எடுத்துகிட்டு போகிறேன். இதை தாண்டி ஒரு எமர்ஜென்சி பர்பஸ்க்காக பார்த்தீங்கன்னா இந்த டெபிட் கார்டு நான் வச்சுருக்கேன். இங்கே தேவைப்படுது கார்டு யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஜஸ்ட் இந்த கார்டை யூஸ் பண்ணிக்கிறக்காக இதை நான் வச்சுருக்கேன். ஸோ கைஸ், இதுக்கு அடுத்து ரொம்ப முக்கியமாக தேவைப்படுற ஒரு விஷயத்தை பற்றி பார்ப்போம். ஹெல்மெட் வந்து நம்ம எல்லா இடத்துலையுமே கேரி பண்ணிட்டு போக முடியாது. நாங்கள் போட்டு போகிறது ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட்டு தான். ஸோ வந்து ஜஸ்ட் அந்த லாக் பண்ணுறக்கு ஒரு லாக் மாதிரி நான் எடுத்து வச்சுருக்கேன். வந்து ஃபோட்டோவில் காமிக்கிறேன், பார்த்துக்குங்க. ஏன்னா இந்த லாக் என்னோடய வண்டியில் இருக்குது. காலையில் அப்படியே நான் கிளம்பி போயிடுறேன். லாக்கோட கீ வந்து என்கிட்ட தான் இருக்குது. ஸோ இந்த லாக் வந்து கண்டிப்பாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தான் இந்த முக்கியமான விஷயம், வாட்டர் பாட்டில். 1 லிட்டர் தண்ணி எடுத்து போகிறோம். என்னடா 2 பேர் போகிறீங்க, ஒன் டே ட்ரிப்புக்கு 1 லிட்டர் தண்ணி போதுமானா? போதாது தான். சரி, அந்த ஃபஸ்ட்டு வாட்டர் பாட்டிலை ஏன் பர்ச்சேஸ் பண்ணணும்? நம்ம எடுத்துகிட்டு போயிட்டோம்னா இதனால் கொஞ்சம் அமௌண்ட் வந்து சேவ் ஆகும். ரொம்ப இல்லை, ஒரு 40 ரூபா பக்கம் சேவ் ஆகும், அவ்வளோதான். ஸோ இந்த வாட்டர் பாட்டிலை நாங்கள் கையோடு எட்டு போகிறோம். அண்ட் இதுக்கடுத்து என்னுடைய கேமரா இல்லை, மைக்கு. ஸோ இந்த ஹோலி லேண்ட் மைக் பார்த்தீங்கன்னா அப்படியே எட்டு போகிறேன். ஸோ அங்கே போய் வ்ளாக் பண்ணுறதுனால. அண்ட் இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இருக்குது பார்த்தீங்களா, என்னடா வெறும் பையை காட்டுறேன்னு பார்க்காதீங்க. இது வந்து கிம்பிள் இருக்கிற பேகு. ஸோ இந்த கிம்பிளில் தான் இப்போ வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறோம். அதனால் இந்த கிம்பிளையும் வந்து கூட எடுத்து வச்சுக்க போகிறேன். சரி, இது மட்டும்தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடிஷ்னலாக நான் 3 திங்ஸ் எடுத்து போகிறேன். ஃபர்ஸ்ட்டு ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த அட்டையிலே இருக்கும் கேஷ் வந்து நான் எவ்வளோ எடுத்து போகிறேன்னு பார்த்தீங்கன்னா 1000 ரூபா எடுத்து போகிறேன். ஸோ 100 rupees சேஞ்ச் ஆகும். ஒரே ஒரு 500 rupees நோட்டும் நான் கையில் வச்சுருக்கேன். இந்த கேஷ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ஏரியாவில் நான் யூஸ் பண்ண மாட்டேன். அப்புறம் ஏன்டா கேஷ் எடுத்து போகிறேன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப அர்ஜென்ட்டான சுச்சுவேஷன். இப்போ நம்ம ஒரு இடத்துல ஒரு ஸ்பெண்ட் பண்ணிட்டோம், நம்மக்கிட்ட வந்து ஜிபே அக்செப்டபிள் இல்லை, பாயிண்ட் ஆஃப் சேல் இல்லை, ஜஸ்ட் நீங்கள் கேஷ் தான் கொடுத்தாகணும் அப்படின்ட்டாங்கன்னா இந்த கேஷை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் டெபிட் கார்டுமே அந்த பர்பஸ்க்காக தான். இந்த ஒரு விஷயம் எனக்கு எட்டு போகிறது கரெக்டாக தப்பானலாம் தெரியல. நான் இதுவரை ட்ரிப் போனதில்லைன்றனால சரி ஒரு கன்சிடரேஷனாக வச்சுக்கலான்னு நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அம்பர்லா எடுத்துகிட்டு போகிறேன். கேரளா மழைக்காலம், மழை வரக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது, குளிக்க தான் போகிற, உனக்கு எதுக்கு கொடை அப்படின்னு. இப்போ ஏதோ அர்ஜென்ட்டுக்கு தேவைப்படும் அப்படின்னு இதை நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதுக்கடுத்து
நான் ஒரு நார்மல் பர்சனாக இல்லாமல் வீடியோ எடுக்க போகிற பர்சன்னால பவர் பேங்க் வந்து எடுத்து வச்சிருக்கேன். எங்கடா பவர் பேங்க் அப்படின்னீங்கன்னா சார்ஜ் போட்டிருக்கேன். 3 பாயிண்ட் தான் இருக்கு, இன்னொரு பாயிண்ட் ஏறணும். ஸோ இதுதான் என்னுடைய ட்ராவல் எசென்ஷியல்ஸ். ஸோ இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நீட்டாக இந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டு போட்டு வச்சுருக்கேன். இது எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு தான் எடுத்துகிட்டு போகிறேன். அண்ட் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் இதுக்கு முன்னாடியே ட்ரிப் போயிருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது கூட நான் வேறு ஏதாவது திங்ஸ் எடுத்துகிட்டு போகணுமான்னு சொல்லுங்கள். ஏன்னா நான் என்ன எட்டு போகணும்னு எல்லாமே சொல்லிட்டேன். அவ்வளோ இதை தாண்டி எக்ஸ்ட்ரா நான் எதுவுமே எட்டு போக மாட்டேன். ஸோ நீங்கள் பார்க்கும்போது இல்லை இதெல்லாம் நீ மிஸ் பண்ணிட்ட அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் அதை நான் வரும் அவேர்னஸோட எடுத்துகிட்டு போய்க்கிறேன். இருங்க ஏன்டா இவ்வளோ சொல்கிறேல்ல, நீ எங்கே தான் போக போகிறேன்னு இப்போ வரைக்குமே நான் சொல்லலை. கோயம்புத்தூர்லேருந்து 167 கிலோமீட்டர் எங்கள் வீட்டிலேருந்து. லிட்ரலி கோயம்புத்தூர் மெயினில் இருக்கீங்கன்னா 2 hours ஆகும். பக்கத்தில் இருக்கிற ஒரு குளிக்கிற ஏரியானா நான் மட்டும் இல்லை, நிறையா பீப்புள்ஸ் லைக் ஒரு கடல். ஸோ பக்கத்தில் இருக்க சூப்பரான பீச்சுக்கு தான் நான் போகிறேன். அண்ட் அந்த பீச் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. பாய்.